வணக்கம் நண்பர்களே! மாவீரன் கர்ணனோட பிறப்பு முதல் இறப்பு வரை நடந்த சம்பவங்களும், அவருக்கு எத்தன குழந்தைகள், கர்ணனோட இறப்புக்கு அப்புறம் அவங்கலாம் என்ன ஆனாங்க? அவங்கலாம் எப்படி இறந்தாங்க? அப்படிங்கிறத பத்தி இந்த காணொளியில பார்க்கலாம். பிருதை அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகளான குந்தி தேவிக்கும், சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை தான் கர்ணன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். துர்வாச மகரிஷி குந்திக்கு அளித்த வரத்தின் பயனா தான் கர்ணன் பிறக்கறாரு. ஆனா, அப்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால, குந்தி அந்த குழந்தைய அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் வளர்க்க விரும்பல. தனக்கு கல்யாணம் ஆகாததுனால, ஊரோட பழிச்சொல்லுக்கு ஆளாயிடுவோம். தன்னோட தாய் தந்தையர்கள் அவமானப்படுவாங்க அப்படின்னு, கர்ணன ஒரு கூடையில வச்சு கங்கை நதியிலேயே விட்டுடுறாங்க. அந்த குழந்தை அஸ்தினாபுரத்துல இருக்கிற தேரோட்டியான அதிரதன் கைக்கு கிடைக்குது. அவரும் அவர் மனைவியும் கர்ணன தன்னோட சொந்த மகன மாதிரியே அன்பு காட்டி வளர்த்துட்டு வராங்க. கர்ணன் ஒரு தேரோட்டி மகனா வளர்ந்தாலும் கூட, அவருக்குள்ள ஒரு ராஜகுமாரனுக்கு உண்டான குணநலன் தான் இருக்கு. அதனால தனுர்வித்தைய முழுமையா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்துல ராஜகுமாரர்கள் மட்டுமே கத்துக்க முடியும். கர்ணனும் அந்த தனுர்வித்தைய முழுமையா கத்துக்கணும்னு எல்லா குருமார்கள்கிட்டயும் போய் கேட்கிறாரு. ராஜகுமாரனா இருக்கணும், இல்லன்னா அந்தணனா இருக்கணும். அப்பதான் தனுர்வித்தைய கத்துக்க முடியும் அப்படின்னு துரோணாச்சாரியார் உட்பட எல்லா குருமார்களுமே சொல்லிடுறாங்க. அதனால ரொம்பவே கர்ணன் மனசு நொந்து போறாரு. அதனால குரு பரசுராமர் கிட்ட போய் தன்னை ஒரு அந்தணன்னு பொய் சொல்லி தனுர்வித்தைய முழுமையா கத்துக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துல பரசுராமருக்கு இவர் பொய் சொல்லி தான் கத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுது. அதனால அவர் ஒரு சாபம் குடுத்துடுறாரு. "உனக்கு தேவைப்படுற நேரத்துல இந்த தனுர்வித்தை கை கொடுக்காது" அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்களும், கௌரவர்களும் தன்னோட குருகுல கல்விய துரோணாச்சாரியார் கிட்ட நல்ல முறையா கத்துக்கிட்டு அஸ்தினாபுரத்துக்கு திரும்புறாங்க. அப்ப ஒரு போட்டி ஏற்பாடு செய்யப்படுது. ராஜகுமாரர்கள் தங்களோட திறமைய நிரூபிக்கும் விதமா அந்த போட்டி இருக்கு. பாண்டவர்களும், கௌரவர்களும் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. தனுர்வித்தையில அர்ஜுனன் சிறந்து விளங்குறாரு. அவர மிஞ்சறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை அந்த இடத்துல வருது. அப்ப கேட்குறாங்க, "அர்ஜுனன தனுர்வித்தையில வெல்றதுக்கு ஆளே இல்லையா?" அப்படின்னு சொல்லி. அப்பதான் கர்ணன் ஒரு மாஸான என்ட்ரி குடுக்குறாரு. "நான் இருக்கேன். என்னால அர்ஜுனன ஜெயிக்க முடியும்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படின்னா நீ எந்த நாட்டோட ராஜகுமாரன்னு?" கேட்குறாரு. "நான் தேரோட்டியோட மகன்னு" சொல்றாரு. அதனால அத கேட்ட எல்லாருமே எள்ளி நகையாடுறாங்க. "தேரோட்டி மகனா இருந்துட்டு நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா? ராஜகுமாரனா இருந்தா மட்டும் இந்த போட்டியில கலந்துக்கலான்னு" சொல்றாரு. கர்ணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அங்க இருந்த துரியோதனன், திறமைசாலிகள ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்களுக்கான அங்கீகாரம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் ராஜாவா இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு தன்னோட அங்க தேசத்துக்கு ராஜாவா அறிவிக்கிறாரு. அந்த இடத்திலேயே இவருக்கு முடிசூட்டப்பட்டு, இவர் அங்க தேசத்து ராஜாவும் ஆகி, அந்த போட்டியிலயும் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் துரியோதனனும், கர்ணனும் உற்ற நண்பர்களா இருக்காங்க. இதற்கிடையில கர்ணனுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. விருஷாலி மற்றும் சுப்ரியா. விருஷாலி கர்ணனோட சின்ன வயசு தோழி. 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. சுப்ரியா துரியோதனனோட மனைவி பானுமதியோட தோழி. இவங்க 2 பேர் மூலமா கர்ணனுக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அவங்கள்ல 9 குழந்தைகளோட பெயர்கள் மட்டும் தான் மகாபாரதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்களோட பேரெல்லாம் விருக்ஷசேனா, சுதாமா, சத்ருஞ்சயா, துவிபடா, சுஷேனா, சத்யசேனா, சித்ரசேனா, சுஷர்மா மற்றும் விருக்ஷகேது. இதுல சுதாமா அப்படிங்கிற பையன் திரௌபதியோட சுயம்வரத்துல நடந்த கைகலப்புல அவரோட 9வது வயசுலயே இறந்து போறாரு. அதுக்கப்புறம் சத்ருஞ்சயாவும் துவிபடாவும் குருக்ஷேத்திர போர்ல துரோணர் கௌரவர்களோட படைக்கு தலைமை தாங்கிய போது அர்ஜுனன் கைகளாலேயே கொல்லப்படுறாங்க. சுஷேனா போர்ல பீமரால கொல்லப்படுறாரு. சத்யசேனா, சித்ரசேனா மற்றும் சுஷர்மா நகுலனோட கைகளால இறந்து போறாங்க. கர்ணனோட மூத்த மகன் விருக்ஷசேனன் போரோட கடைசி நாள்ல கர்ணன் போர் படைகளுக்கு தலைமையேற்றிருந்த போது இறந்து போறாரு. விருக்ஷசேனாவோட மரணம் மகாபாரத போர்ல ஒரு கொடூர மரணமா பார்க்கப்படுது. தன்னோட சகோதரர்களான சத்யசேனாவும், சித்ரசேனாவும் நகுலனால கொல்லப்பட்டத நினைச்சு ரொம்ப கோபத்துல இருக்காரு விருக்ஷசேனா.
அதற்கு பழிவாங்கும் விதமா பாண்டவர்களோட போர் புரியலான்னு ஆசைப்படுறாரு விருக்ஷசேனா. அதனால விருக்ஷசேனா நகுலன் கூட போருக்கு போறாரு. நகுலனோட குதிரை படைகளை எல்லாம் துவம்சம் பண்றாரு. 2 பேருக்கும் இடையே பயங்கர யுத்தம் நடக்குது. அந்த சமயத்துல விருக்ஷசேனா பிறைச்சந்திரன் வடிவத்திலான அம்புகள கொண்டு நகுலன பயங்கரமா தாக்குறாரு. நகுலன் பீமனோட தேர்ல ஏறிக்கிறாரு. இத பார்த்த அர்ஜுனன் விருக்ஷசேனாவ நோக்கி கிருஷ்ணர தேர செலுத்த சொல்றாரு. நான் கர்ணன் கண் முன்னாடியே அந்த பையன கொல்லணும் அப்படின்னு அர்ஜுனன் கோவமா சொல்றாரு. யாரோட உதவியும் இல்லாம விருக்ஷசேனா அர்ஜுனனை எதிர்த்து ரொம்ப வீரமா போரிடுறாரு. அவர் அர்ஜுனனோட தோள நோக்கி 10 அம்புகளை எய்து காயப்படுத்துறாரு. இதனால கோவமடைந்த அர்ஜுனன் கர்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்து கௌரவர்கள் கிட்ட ரொம்ப கோவமா சொல்றாரு. கர்ணா, நீ என் மகன் அபிமன்யுவ கொன்ன மாதிரி நானும் உன்னோட மகன கொல்லுவேன். அதுக்கப்புறம் உன்னையும் கொல்லுவேன் அப்படின்னு சூளுரைக்கிறாரு. அதுக்கப்புறம் பீமன் அந்த துராத்மாவான துரியோதனனையும் கொல்லுவான். நாங்க தான் இந்த போர்ல ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் 10 அம்புகள கொண்டு விருக்ஷசேனாவ தாக்குறாரு. அதனால விருக்ஷசேனா ரொம்ப பலவீனம் அடையறான். 4 கூரான முனைகளுடைய அம்ப விருக்ஷசேனா மேல விடுறாரு. அது அவரோட தலையையே வெட்டிருது. விருக்ஷசேனா கொல்லப்பட்டத பார்த்து கர்ணன் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப கோபமா அர்ஜுனன் கூட சண்டைக்கு வராரு. ஆனா அர்ஜுனன் கிருஷ்ணனோட உதவியோட கர்ணனையும் கொல்றாரு. இந்த போர்ல கர்ணன் இறந்ததுக்கு அப்புறம் உயிரோட இருந்த அவரோட ஒரே மகன் விருக்ஷகேது மட்டும்தான். கர்ணன் தன்னோட மூத்த அண்ணன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் அவனை ஏத்துக்கிறாங்க. அர்ஜுனனோட அரவணைப்புல தான் விருக்ஷகேது வளர்றான். அவனுக்கு எல்லா விதமான கலைகளையும் கத்துக் கொடுத்து ஒரு சிறந்த வீரனா உருவாக்குறாரு அர்ஜுனன். நன்றி.